இப்போ இந்த ஆட்சிக்கே வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் தான் டைம். 6 மாசத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிலாம் சொல்றாங்க. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆட்சியே வராது, 10 சீட்டு வரும் 20 சீட்டு வரும் அப்படிதான் சொன்னாங்க. ஆட்சியே வராம இவ்வளவு பேர் மக்கள்லாம் ஓட்டு போட்டு அப்புறம் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதுலயே மூக்கு மேல வரல வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? இவங்க சொல்லிக்கலாம் 6 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல எது வேணா மாத்தலாம். ஒரு 10-15 நாள் கூட ஆகாத ஒரு கட்சி மேல தொடர்ந்து இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவரால் எதுவுமே செய்ய முடியல, அவரு காசு கொடுக்கல, 2500 ரூபா சொன்னாரு அதையும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்க மாட்டாரு, ஏமாத்திருவாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஏங்க இதே போன வாரம் பாத்தீங்கன்னா செய்தியில 717 ஒயின் ஷாப்பை மூடினாங்கன்ட்டு பெருமையா பேசினாங்க. விஜய் சார் வந்தோடனே ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்பை மூடினாங்க, கோயில் பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்பை மூடினாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஒரே வாயை பேசுறத தான் நம்ம பார்க்கணும். மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும், அவங்க பேசிட்டு இருக்கிறது பேசிட்டே இருக்கட்டும்.